அவசர அவசரமாக வெடுக்குநாறு மலையில் நடந்த திடீர் மாற்றம். பௌத்த பிக்குகளோடும் நாளைய தினம் சிவராத்திரி இடம்பெறுமா இல்லையா? வெடுக்குநாறு மலை ஆதிசிவன் ஆலயம் என்றாலே சிவராத்திரி நாளிலே பல பிரச்சனைகள் வந்துவிடும். அப்படியாக ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. நாளைய தினம் சிவராத்திரி விழா இடம்பெறுமா இல்லையா, எப்படி இடம்பெற போகிறது? போன வருடமும் இது தொடர்பாக பல பிரச்சனைகள் இடம்பெற்றதை காணக்கூடியதாக இருந்தது. வவனியா வடக்கு ஒலுமடு வெடுக்குநாறு மலை ஆதிசிவன் ஆலயம். இந்த ஆதிசிவன் ஆலயத்தில் நாளைய தினம் சிவராத்திரி விழா இடம்பெறுமா இல்லையா என்பதுதான் நிறைய பேருக்குரிய கேள்வி. நாளைய தினம் நானும் காணொளி எடுக்க செல்ல இருக்கிறேன். ஆனா இந்த நேரத்துல முக்கியமான ஒரு பரபரப்பான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. சமூக வலைத்தளத்திலே அந்த தகவல் வந்திருக்கிறது. அந்த தகவலை அப்படியே எடுத்து உங்களுக்கு நான் தருகிறேன். வெடுக்குநாறு மலையிலே நிகழ்ந்த மாற்றம் என்ன? நாளைய தினம் சிவராத்திரி விழா இடம்பெறுமா இல்லையா? அந்த இளைஞன் என்ன கூறியிருக்கிறார் என்பதுதான் இந்த காணொளி. விதுட யூடியூப் சேனலை முதன்முறையாக பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் இந்துக்களுடைய முக்கியமான விரதங்களில் ஒன்றாகிய மகா சிவராத்திரி நாள். இந்த சிவராத்திரி நாளிலே இந்துக்கள் விரதம் அனுஷ்டித்து சிவனை நினைத்து ஒரு நாள் விரதமாக முழு நேரமாக விரதம் இருந்து, அதுவும் குறிப்பாக இந்த சிவனுக்குரிய ராத்திரியாக இரவு பொழுதிலே விரதம் இருந்து இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது வழக்கம். அந்த அடிப்படையிலே இந்த சிவராத்திரி விரதத்தினை வவுனியா வடக்கு வெடுக்குநாறு மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்திலே கடந்த வருடம் வெகு விமர்சையாக நாங்கள் அனுஷ்டித்த போது பொலிஸ் அராஜகம் முற்றுமுழுதாக எங்கள் மீது ஏவப்பட்டு கடந்த வருடம் நாங்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டு போலீசாருடைய பொய் குற்றச்சாட்டு நிமித்தம் 13 நாட்கள் வவுனியா சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தோம். ஆனால் பின்னர் அவர்களுடைய பொய் குற்றச்சாட்டுகள் எதுவும் எடுபடாமல் நீதிமன்றத்தினால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு நாங்கள் நிரபராதிகள் என விடுதலை செய்யப்பட்டிருந்தோம். இந்த சூழலிலே இந்த ஒரு வருடத்தை கடக்கின்ற இந்த பொழுதிலே நாளைய தினம் இந்த மகா சிவராத்திரி நாள் உண்மையிலே ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் வவுனியா வடக்கிலே ஒலுமடு பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் ஒரு பழம்பெரும் ஆலயம். அந்த ஆலயத்திலே ஒரு வழிபாட்டு உரிமையை கோரி அங்கே ஒரு வழிபாட்டினை மேற்கொள்வதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி வருகின்றோம். இம்முறை அந்த ஆலயத்திலே மகா சிவராத்திரி நிகழ்வை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. இங்கே கவலையான விடயம் என்னவென்றால், எம்மவர்களே இன்னைக்கு இந்த ஆலய செயற்பாடுகளை, இந்த ஆலய வழிபாட்டினை திட்டமிட்டு அதனுடைய அந்த வழிபாட்டு உரிமையை மறுக்கின்ற அல்லது தடுக்கின்ற செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த விடயத்தினை வெளிக்கொண்டிருவதுதான் இந்த காணொலிய நோக்கம். வெடுக்குநாறு மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு ஒரு உத்தியோகபூர்வமான நிர்வாகம் இருக்கின்றது. கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட வழக்குகள் நெடுங்கணி போலீசாரால் தொடுக்கப்பட்டு அந்த வழக்குகளின் மூலம் பல தடவைகள் சிறையில் அடைக்கப்பட்ட ஆலய நிர்வாகத்தினர் உண்மையிலே தொடர்ச்சியாக இந்த அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வந்த நிலையிலே புதிய நிர்வாகம் ஒன்று அழைக்கப்பட்டு மீளவும் வெடுக்குநாறு மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்காக ஒரு நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த சூழலிலே அந்த ஆலய நிர்வாகத்திலே இருந்த ஒரு சிலர் திட்டமிட்டு இந்த வழிபாட்டு உரிமையை தாரை வாக்குகின்ற செயற்பாட்டிலே அன்று தொடக்கம் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் இதை வெளிப்படுத்தியும் வந்திருக்கின்றோம். அவர்களாலே நெடுங்கணி பகுதியிலே வைத்து சம்பந்தம் இல்லாதவர்கள் உள்வாங்கப்பட்டு ஒரு அறங்காவலர் சபை என்று சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று இந்த நிர்வாக சபை இருக்கத்தக்கதையாக உருவாக்கப்பட்டிருந்தது. அதில் இருப்பவர்கள் நேரடியாக பௌத்த பிக்குகளோடும் அந்த இந்து பௌத்த சங்கம் என்கிற அமைப்புகளோடும் போலீசாரோடும் உறவுகளை பேணி இந்த நிர்வாக சபையில் இருக்கிற உறுப்பினர்களை பயங்கொள்ள செய்து அவர்களை அச்சுறுத்துகின்ற வகையிலே தொடர்ந்து செயற்படுத்தி வந்த நிமித்தம் நிர்வாக சபையினர் கடந்த ஒரு வருடமாக அந்த நிர்வாகத்தினை முன்கொண்டு செல்வதற்கு மிகப்பெரிய இடர்பாடு ஏற்பட்டிருந்தது. இதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே சிவராத்திரி என்பது இரவு வேளையிலே அனுஷ்டிக்கப்பட வேண்டிய விரதமாயினும் இம்முறை அதை இரவு நேரத்திலே அந்த சிவராத்திரி வழிபாட்டை செய்வதற்கான எல்லா சந்தர்ப்பங்களும் இருந்த போதிலும் இந்த அறங்காவலர் சபை என்று சொல்லப்படுபவர்கள் அங்கே இருக்கின்றவர்களால் அவசரமாக போலீசாருக்கும் முக்கியமான திணைக்களங்களுக்கும் கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது.
நாங்கள் இன்று நாளைய தினம் சிவராத்திரி நாள் காலமை தொடங்கி மாலையுடன் இந்த பூசைகளை நிறைவு செய்து நாங்கள் அந்த இடத்துல இருந்து அகழ்கிறோம் என்று சொல்லி இவர்களாலே வலிந்து கடிதங்கள் எழுதி வழங்கப்பட்டிருக்கின்றன. எந்த இடத்திலையும் ஏனென்றால் கடந்த வருடம் இவர்களுடைய திட்டமிட்ட பொய் குற்றச்சாட்டுகள் எதுவும் நிரூபணமாகாமல் தான் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. ஆகவே இம்முறை அந்த விரதத்தை சரியான முறையில் அனுஷ்டிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருந்தும் இவர்கள் திட்டமிட்டு நாங்கள் கடந்த காலங்களில் இந்த ஒரு வருடம் கடக்கின்ற பொழுதுகளில் அவர்கள் என்னென்ன விடயங்களை நகர்த்துகின்றார்கள், வவுனியாவில் போய் இவர்கள் பௌத்த பிக்குகளோட சந்திக்கிற விடயங்கள், ரகசியமாக இவர்கள் பலரை சந்திக்கின்ற விடயங்களை கூட நாங்கள் முகப்புத்தகம் வாயிலாக எழுதி வருகிறோம். அவ்வாறான சந்திப்புகள்ல தான் இவர்கள் போலீசாரிடம் அவசரமாக சென்று கடிதங்களை வழங்கி 5 மணியோட நாங்கள் நாளை மாலை 5 மணியோட விரதத்தினை முடித்துக் கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எந்த ஒரு தேவையும் இல்லாத இடத்துல இவர்களால வலிந்து திட்டமிட்டு இந்த வடக்குநாரைமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய வழிபாட்டு உரிமையை தாரை வாக்குற செயற்பாடுகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே அறநெறி வகுப்புகள் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உத்தியோகபூர்வமாக இந்து பௌத்த சங்கம் என்று சொல்லப்படுகின்றவர்களால அந்த சங்கத்தினுடைய பிரதிநிதிகளுடைய முகப்புத்தகத்துல தங்களால் ஆரம்பிக்கப்பட்டதாக பதிவேற்றம் செய்யப்பட்டதை நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு விடயங்களையும் எந்த ஒரு அமைப்பு எங்களை அடிபணிய வைத்து இந்த வழிபாட்டு உரிமையை தடுக்கின்றதோ அந்த அமைப்போட போய் ஒன்றிணைந்து சேர்ந்து இந்த நாசகார வேலையை செய்து வருவது வேதனையை தருது. அந்த அடிப்படையில் அந்த விடயத்தை கொண்டு வரோம். இன்றைக்கும் இந்த நிர்வாக சபையில் இருக்கிறவர்கள் வெளியில இந்த பிரச்சனைகளை சொல்வது கூட பயப்படுகின்றார்கள். ஏனென்றால் இன்றைய தினம் கூட குறிப்பிட்ட அந்த ஆலயத்தினுடைய பூசகரால போலீசாருக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, நாங்கள் 5 மணியோட ஆலயத்திலிருந்து வந்துடுவோம், அதுக்கு பிறகு நாங்கள் அங்கே கோயில நிற்க மாட்டோம். ஆனால் ஒரு சில தரப்பினர் இரவு நேரத்திலேயும் வழிபாட்டினை செய்ய வேண்டும் என்று தான் வற்புறுத்துகின்றார்கள், அழுத்தங்களை கொடுக்கின்றார்கள். எனவே அவர்கள் தொடர்பாக நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஒரு பூசகர் அந்த ஆலயத்தை மீட்கின்ற அல்ல அந்த வழிபாட்டு உரிமைக்காக முன்னின்று போராட வேண்டிய ஒரு பூசகர் இன்றைக்கு அவர்களோட நின்று சிங்கள பௌத்த பேரினவாதம் என்ன நிகழ்ச்சிகளை செய்கின்றதோ அவர்களோட ஒத்தூதி இந்த விடயங்களை இந்த ஆதிலிங்கேஸ்வரருடைய வழிபாட்டு உரிமையையும் இந்த மலையையும் தாரைவாக்குற செயற்பாட்டிலே ஈடுபட்டு வருவது அல்ல ஈடுபட துடிப்பது வேதனையை தருது. அப்ப இந்த விடயங்களை நாங்கள் மக்களுக்கு கொண்டு வரோம். இன்னைக்கு இரவு நேரத்தில்தான் சிவராத்திரி வழிபாட்டினை செய்ய முடியும் என்ற அடிப்படையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இடத்துல தாங்களாக எந்த நோக்கத்துக்காக இவர்கள் அந்த கடிதத்தை கொண்டு போய் அவசரமாக கொடுத்தார்கள். இன்றைக்கு அது ஒரு உத்தியோகபூர்வமான அமைப்பும் அல்ல. ஒரு ஆலயத்துக்கு ஏற்கனவே நிர்வாக சபை இருக்கின்றது. நிர்வாக சபையினுடைய எந்த ஒரு அனுமதியும் பெறப்படாமல் தான் இந்த அறங்காவலர் சபை உருவாக்கப்பட்டது. அறங்காவலர் சபை உருவாக்க வேண்டிய தேவையும் இல்லை. இன்னைக்கு அந்த ஆலயத்துக்கு திரும்புகிற ஒலுமடு அந்த ஆலயத்தினுடைய அந்த சந்தியில வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் அறங்காவலர் ஆதிலிங்கேஸ்வரர் அறநெறி பாடசாலை என்று சொல்லி ஒரு அந்த ஏற்கனவே வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் என்று இருந்த அந்த விளம்பர பலகையை பேர் மாற்றம் செய்து வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் அறநெறி பாடசாலை என்று சொல்லி மாற்றி இருக்கின்றார்கள். அந்த அறநெறி பாடசாலை அந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற இடத்திலிருந்து அதுக்கு முன்னதாக 3-4 கிலோமீட்டர் முன்னதாக இருக்கின்ற அந்த பூசகருடைய வீட்டில தான் நடக்குது. அவ்வாறாயின் இந்த வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் என்று அடையாளப்படுத்தப்படுவது பூசகருடைய வீடா என்றதான் இங்க கேள்வியா இருக்குது. அப்ப இவ்வாறு ஒவ்வொரு விடயங்களையும் இவர்கள் திட்டமிட்டு மிக மோசமாக நடந்து வருகின்றார்கள். அதிலேயும் குறிப்பாக கடந்த முறை எங்களோட சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பூசகர் கூட இன்றைக்கு இருந்து எதிர்மறையான வேலைகளை செய்து வருவது வேதனையை தருது. அவர்தான் முழுதாக நின்று இந்த விடயங்களை நகர்த்துவது நாங்கள் அறிகின்றோம். எனவே மக்களுக்கு நாங்கள் இந்த விடயங்களை கொண்டு வரோம். எல்லளவேனும் நாங்கள் எங்களுடைய வழிபாட்டு உரிமையையும் இந்த மலையையும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அதற்காக நாங்கள் போராட தயாராக இருக்கின்றோம். சிவராத்திரி வழிபாடு என்பது எங்களுடைய வழிபாட்டு உரிமை. அந்த உரிமைக்காக சிவராத்திரி வழிபாடு சிறந்த முறையில் நடக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக இவர்கள் இந்த கடிதத்தினை வழங்கி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே மக்கள் தான் இந்த விடயங்களை விழிப்படைய வேண்டும். இந்த விடயங்களை பேசுபொருளாக்க வேண்டும். எங்களுடைய வழிபாட்டு உரிமையை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமாகிறதால் நாங்கள் அனைவரும் விழிப்படைய வேண்டும். விழிப்படைய மூலம்தான் நாங்கள் எங்களுடைய வழிபாட்டு உரிமையையும் எங்களுடைய இந்த விடுதலை சார்ந்த விடயங்களையும் முன்கொண்டு செல்ல முடியும் என்ற விடயத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி.
நன்றி மக்களே. நாளைய தினம் வடுக்குநாறு மலைக்கு நானும் செல்கின்றேன். என்ன நிலவரம், எப்படியா நிலவரம் என்று சொல்லி நாளைய தினம் காணொளி வரும். அதே போல திருக்கேதீஸ்வரத்தில் எப்படி சிவராத்திரி விழா இடம்பெறுகிறது என்கின்ற காணொளியும் வரும். நிச்சயம் காத்திருங்கள். பரபரப்பாக பல விடயங்கள் நாளைய தினம் இடம்பெற இருக்கின்றது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்க. அடுத்த காலம் உங்கள் நான் சந்திக்கும் முறை என்று உங்கள் மனவிது.